நம்மில் ஒருவர் மரணித்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குறைகளை நாம் பேசக்கூடாது. நலவுகளே நாம் பேச வேண்டும், நல்லவைகளே நாம் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மரணமானவர்களுக்கு ஏச வேண்டாம், அவர்கள் தாம் முற்படுத்தியவற்றின் பக்கம் போய் சேர்ந்து விட்டனர் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறைநேசர்களே, ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் உலகத்திலே எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் கடைசி நிலைமை, கடைசி அவருடைய சந்தர்ப்பம் அது சிலவேளை நல்லதாக அமைந்துவிடும். ஒரு மனிதன் பாவியாக வாழுவார், அவர்களுக்கு அல்லாஹ் கடைசி நேரத்திலே தௌபாவை நசீபாக்கி விடுவார். உலகத்திலே ஒரு மனிதன் நல்லவனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார், அவர் கடைசி நேரம் அவர் பாவியாக மரணிப்பார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நமது நாவு பாதுகாக்கப்பட வேண்டும், நமது கை பாதுகாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்களுக்கிடையில் நாம் மிகவும் கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர் மரணித்தார், அவர்களுடைய குறைகளை நாம் பேசி திரிவது, அவர்களுடைய குறைகளை அடுத்தவரிடத்திலே சொல்லி திரிவது இது பாவம் என்று விளங்கியும் கூட எத்தனையோ சகோதரர்கள் பேசி திரிந்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அதனால் நாம் மிகவும் அவதானமாக உலகத்திலே வாழ வேண்டும். அவர்களுடைய குறைகளை நாம் பேசக்கூடாது. ஒருவர் மௌத்தாகிட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நலவுகளை நாம் பேசுவோம், நல்லவைகளை பேசுவோம். அவருடைய பாவத்துடைய செயல்களை நாம் பேசுவதை தவிர்த்து கொள்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்து ஏற்றுக்கொண்டாலோ தெரியாது. அதனால் நாம் நலவுகளை பேசக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் சகோதரர்களே.